இன்றைக்கி ஒரு பிரியாணி பார்ட்டி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணி மதியம் சாப்பிட போகிறோம். அதனால் காலையில் சிம்பிளாக ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி ப்ரிப்பேர் பண்ணி தோசை தான் செஞ்சுருந்தேன். ஹஸ்பண்டும் இன்றைக்கி ஆஃபீஸ் போகல, அதனால் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுற வேலை இல்லை எனக்கு. அதனால் காலையில் ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா பாயசம் செய்ய ஆரம்பிச்சுட்டு நான் பாயசம் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா காய்ச்சின பால், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக வெல்லம் சேர்த்துக்கணும். இல்லைனா பாலில் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் திரிஞ்சிடும். அதுக்கப்புறமா இன்றைக்கி பாதாமும் கருப்பு திராட்சையும் இருந்தது, அதை வந்து நெய்யில் நல்லா தாளிச்சிட்டு பாயசம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்ன மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பூர் ஸ்டைலில் ஒரு 3 kg அளவு சீரக சம்பா சேர்த்து சிக்கன் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கிரேவி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கிரேவி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இலை போட்டு இன்றைக்கி மதியமாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து சூப்பராக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.